ஹலோ கைஸ், இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை ரவுட்டர்ஸ்லாம் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வைஃபை ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஃப்ளோரில் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னொரு ஃப்ளோரில் வைஃபை ரவுட்டர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிக்னல் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மி தான். அப்படியே சிக்னல் கிடைச்சாலும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் நிறைய டிவைசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வைஃபை ரிப்பீட்டர்ஸ் அந்த மாதிரி நிறையா டிவைசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி சீப்பாக வைஃபை ரிப்பீட்டர் நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ESP8266 அதோட ஃப்ளாஷ் டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தா போதும் டவுன்லோட் ஆகிடும். எதுக்கு நான் ஃப்ளாஷ் டூல்னால் இதை வச்சு தான் நம்மளால் ESP8266 வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில பின் ஃபைல்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். போய் டேரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஃபர்ம்வேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டப்பில். ஸோ அந்த ஃபர்ம்வேர் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே இதில் இருக்க பின் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 001 002 அப்படின்ற பின் ஃபைலில் இருக்கும். அதெல்லாம் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு வச்சுங்க. இல்லை அப்படின்னா கூட நானே வந்து ஃபோல்டர் லிங்க்கும் வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதோட ஸ்டெப்ஸு. இதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ரோக்ராம். இப்போ நான் ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். நான் ஃபோல்டரில் உள்ளதை ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ ஃப்ளாஷ் டூல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே அப்ளிகேஷன் ஒன்று காட்டுதான், அதான் ஃப்ளாஷ் டூல். ஓப்பன் பண்ணோடனே ESP8266 டவுன்லோடர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ளாஷ் டூலில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு பெரிய ரெக்டாங்குலர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் பின் ஃபைல் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பின் ஃபைல் இங்கே டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருப்பேன். உள்ளே போனால் ஃபர்ம்வேரில் இருக்கும். ஸோ பின் ஃபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு பின் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்றேன். அதில் ஒன்றே அந்த பின் ஃபைல் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் பின் ஃபைலுக்கும் கொடுத்துக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி செகண்ட் பின் ஃபைல் வந்துருச்சு. இந்த பின் ஃபைலுக்கெலாம் ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ நான் கடைசியில் 0x0000 இருக்குல்ல, அதே வந்து நான் நேமாக கொடுத்துக்கிறேன் 2 பின் ஃபைலுக்கும். நீங்கள் கடைசியில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாற்றி கொடுத்துங்க அந்த பின் ஃபைலுக்கு. மறக்காமல் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. செலக்ட் பண்ணால் தான் அப்லோட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு பாட் ரேட்டு அப்புறம் காம்போர்ட்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி கீழே ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஹெர்ட்ஸு ஃப்ரீக்வன்சிஸு நெக்ஸ்ட்டு வந்து நான் 32 பிட்டுன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் 32 பிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக காம்போர்ட்டு நீங்கள் டிவைஸ் கனெக்ட் பண்ண வந்து காம்போர்ட் காட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாட் ரேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. 115200 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் இது மொத்த செட்டிங்ஸும். இப்போ வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தோடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மேக் அட்ரஸ் அதெல்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குன்றது சைடில் அந்த புல் ஸ்டாப்பாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தெரியுதா உங்களுக்கு? அந்த டாட்டாக வருதுல, அதுதான் வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபினிஷ்னு அந்த க்ரீன் பாக்ஸில் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்கள். ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. ஃபினிஷன் வந்து அந்த க்ரீன் பாக்ஸில் வந்து வந்துடுச்சு. ஸோ வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒன் டைம் வந்து உங்களோட நோடு MCU மாடல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி திரும்பியும் அகெயின் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோன்னே ஒய்ஃபைக்கு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்கள். மேபி இப்போ மை ஏபி அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டலாம். உங்களுக்கு இந்த மை ஏபி வந்து ஓப்பன் நெட்வொர்க் தான். ஸோ வந்து என்ன பாஸ்வேர்டும் போட தேவையில்ல. டேரெக்டாக கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னாவே கனெக்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மை ஏபின்ற ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக வந்து கூகுளுக்கு போகிறேன். க்ரோமில் போயிட்டு 192.168.4.1 அப்படின்ற ஐபி வந்து அடிக்கிறேன். ஐபி அடித்தோடனே வந்து உங்களுக்கு அந்த ESP8266ஓட சர்வர் பேஜுக்கு வந்து போயிடும். டேரெக்டாக வந்துருச்சா? ரவுட்டர் கான்ஃபிக்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கா? இதில் நீங்கள் வைஃபை ரவுட்டரோட நேமு பாஸ்வேர்டை வந்து மென்ஷன் பண்ணணும். SSIDயில் வந்து நீங்கள் வைஃபைக்கு உண்டான நேம் கொடுத்துருப்பீங்களா, அதை மென்ஷன் பண்ணுங்கள். பாஸ்வேர்டில் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து ஏபி செட்டிங்னு இருக்குல்ல, அது வந்து உங்களோட ESP8266ஓட மாடலோடது. அதுக்கு நீங்கள் SSID நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், பாஸ்வேர்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். லாக்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். ஸோ உங்களோட டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான டெக்னிக்.